தன்னுடைய வீட்டை சரியா நடத்த தெரியாதவன் தன் சபையை எப்படி நடத்துவான்? தன் குடும்பத்தையே சரியா நடத்த தெரியல, விசேஷமா குடும்பத்தையே நேசிக்க தெரியல, குடும்பத்தார் மீது அன்பு கூற தெரியல, குடும்பத்தாருடைய ஆசைகளை புரிந்து கொள்ள தெரியல, நீ எப்படி விசுவாசியுடைய ஆசையை நிறைவேற்றுவ? கர்த்தருடைய ஆசை எப்படி நிறைவேற்றுவ? இந்த அழைப்பு வந்த உடனே அவன் செய்யற ஒரு காரியம் பாருங்க, என் அப்பா அம்மாவை மொத்தம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இப்படி அர்த்தம்னா தெரியுமா? கவனிங்க. சில பேரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த உடனே குடும்பத்தை விட்டுடுவாங்க, குடும்பத்தை நேசிக்காம விட்டுறாங்க. கவனிங்க. ஆனா இவன் என்ன பண்றான் பாருங்க, அப்பா அம்மாவை போய் முத்தம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்றான். வாலிப பிள்ளைகளை நல்லா கவனிங்க, தம்பிகளை தங்கச்சிகளை கவனிங்க. ஆண்டவர் நல்லா அபிஷேகிக்க விரும்புகிறார், உங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். இரட்டிப்பான வரங்கள் உங்களுக்கு வேணுமா? இரட்டிப்பான அபிஷேகம் உங்களுக்கு வேணுமா? முதல்ல அப்பா அம்மாவை என்ன பண்ணுங்க, நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பா மேல அன்பு கூற கற்றுக்கொள்ளுங்க. அவளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அதனால தான் எபேசியர் 6:1 சொல்றது என்ன சொல்லுதுங்க? கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்த போதாது, யாருக்கு கீழ்ப்படியணுமா? பெற்றோருக்கும் கீழ்ப்படித்தாதான் வரங்கள் கிரியை செய்யும். பெற்றோரையும் மதிச்சாதான் வரங்கள் கிரியை செய்யும். ஆண்டவர் அழைச்ச போது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நிக்கிறேன். ஒரு பக்கம் குடும்பத்தை பார்க்கிறேன், இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய அழைப்பை பார்க்கிறேன். கவனிங்க. ஆண்டவருடைய அழுறேன், ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க, எனக்கு அபிஷேகத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, முழு நேர ஊழியக்காரனா வான்னு சொல்றீங்க, எப்படி ஆண்டவரே நான் வர முடியும்? கவனிங்க. எப்படி ஆண்டவர் வர முடியும்? என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமாச்சே, வறுமையில் இருக்கிற ஒரு குடும்பமாச்சே, நான் சம்பாதித்து தானே குடும்பத்தை நடத்த முடியும், எப்படி நான் முழு நேர ஊழியத்துக்கு வர முடியும் என்று சொல்லி அநேக கேள்விக்குறி. ஒரு பக்கம் குடும்பத்தினுடைய காரியம் என்னை நெருக்குகிறது, இன்னொரு பக்கம் கர்த்தருடைய அன்பு என்னை நெருக்குகிறது. ஆண்டவரை அழைத்த போது என் அப்பா அம்மாட்ட அப்படிதான் நான் வந்து சொன்னேன், என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு. யாரெல்லாம் போய் உங்க அப்பா அம்மாட்ட சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, நான் போய் சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா நான் சம்பாதித்தா தான் குடும்பம் நடக்கும், நான் சம்பாதிக்கலாம் குடும்பம் நடக்காது, கஷ்டம். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்க அப்பா எங்க அம்மாவும் ஊழியத்துக்கு மனப்பூர்வமா என்னை கொடுத்தாங்க. நல்ல அப்பா அம்மாவுக்கு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க.